HDFC Life Sunshaper Advantage Planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் பில்ட் பண்ண இது நிஜமாலே ஹெல்ப் பண்ணுமா? வாங்க நம்ம இந்த வீடியோல ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா தெரிஞ்சுப்போம். ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு இண்டிவிஜுவல் நான் லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 100 years ஆஃப் ஏஜ் அவங்க லைஃப் கவரேஜ் வித் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸும் இருக்குது. லைக் உங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் பேஸ் பண்ணி இமீடியட் இன்கம் இல்லை டிஃபர்ட் இன்கம் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சர்வைவல் பெனிஃபிட் பே அவுட்ஸை அக்யூமுலேட் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் மல்டிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் மோட்ஸும் அவைலபிளாக இருக்குது. லைக் ஆனுவலி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி ஆர் மந்த்லி. அண்ட் இதில் இருக்கிற சில பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வைவல் பெனிஃபிட். இதில் நீங்கள் இமீடியட் இன்கம் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி கேஷ் போனஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தா அது ஃபர்ஸ்ட் பாலிசி இயர்லேருந்து எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் வரைக்கும் இல்லை டெத், சரண்டர் எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்கு முன்னாடிலேருந்தே அது வந்து பேயபிள் தான். டிஃபர்ட் இன்கம் ஆப்ஷன் வந்து கேரண்டீட் இன்கம் உங்களோட ப்ரீமியம் பேயிங் டேர்ம் எண்ட் ஆகிற எவ்ரி இயர் இது வந்து பேயபிள். ப்ளஸ் 1 year வந்து கேரண்டீட் பீரியட்காகவும் அண்ட் டிஸ்கிரிஷனரி கேஷ் போனஸும் டிக்ளேர் பண்ணியிருந்தா உங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறமா வர எவ்ரி இயர் வந்து இவங்க எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் இல்லை டெத் இல்லை சரண்டர் எது வந்து ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அது வரைக்குமே இவங்க வந்து இது வந்து பேயபிள் தான். இதில் கேஷ் போனஸ் பேயபிள்ன்றது உங்களோட கேஷ் போனஸ் ரேட் இன்ட்டு ஆனுவலைஸ் ப்ரீமியம் கால்குலேட் பண்ணால் வரும். அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ரெண்டு ஆப்ஷன்ஸ்மே பார்த்தீங்கன்னா சப்போஸ் பாலிசி மெச்சூர் ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டி ப்ளஸ் ஏதாவது அக்ரூட் கேஷ் போனஸ் ஆல்ரெடி பேட் பண்ணலை இயர்லியான அது ப்ளஸ் இன்டரிம் சர்வைவல் பெனிஃபிட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா ப்ளஸ் டெர்மினல் போனஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தா இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கிடைக்கும். இதில் சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டின்றது உங்களோட ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மில் இருந்த அந்த ஆனுவலைஸ் ப்ரீமியம் தான் வந்து பேயபிள். ஸோ டெத் பெனிஃபிட்ன்றதுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ்க்குமே சம் அஷூர்ட் ஆன் டெத் ப்ளஸ் அக்ரூட் கேஷ் போனஸ் ப்ளஸ் இன்டரிம் சர்வைவல் பெனிஃபிட், டெர்மினல் போனஸ் இதெல்லாமே டிக்ளேர் பண்ணியிருந்தா அவங்க சேர்த்து கொடுப்பாங்க. அண்ட் இது எப்போனா பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கிடைக்கும். இல்லை சம் அஷூர்ட் ஆன் டெத் மட்டும் இப்போ 10 times ஆனுவலைஸ் ப்ரீமியமாக இருக்கலாம், இல்லை சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டியாக இருக்கலாம், இல்லை டெத் மல்டிபிள் இன்ட்டு ஆனுவலைஸ் ப்ரீமியமாகவும் இருக்கலாம். இந்த 3 ஆப்ஷனில் எது ஹையஸ்ட் அண்ட் வேல்யூ பாலிசி ஹோல்டரோட டேட் ஆஃப் டெத்தில் இருக்கோ அதுதான் சம் அஷூர்ட் ஆன் டெத் அப்படின்னு நாமினி லீகல் ஹேருக்கு டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பார்ப்போம் வாங்க. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டருக்கு பாலிசி டேர்ம் அப்போ எப்போ வேணால் சர்வைவல் பெனிஃபிட் டிஃபர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. சர்வைவல் பெனிஃபிட் பாலிசி ஹோல்டர் ப்ரிஃபர் பண்ணுற டேட்டில் ரிசீவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் பாலிசி சரண்டர் வேல்யூ அக்வயர் ஆகும்போது அதோட 80% வரைக்கும் சரண்டர் வேல்யூட லோன் நீங்கள் அவைல் பண்ணலாம். ரைடர்ஸ்மே பாலிசியோட பேசிக் கவரேஜை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட எசென்ஷியல் ஃபினான்ஷியல் நீட்ஸை மொத்தமாக மீட் பண்ணுற அளவுக்கு அடிக்குவேட்டாக இந்த சம் அஷூர்ட் இல்லை. அண்ட் ரிலேட்டிவ் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட லோவராக தான் இது இருக்கு. அண்ட் ரெகுலர் இன்கமே இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக இல்லாததுனால அந்த மணியோட பர்ச்சேசிங் பவர் ஓவர் டைம் எரோட் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் டிஃபர்ட் இன்கம் ஆப்ஷன் கீழே அந்த கேரண்டீட் ரெகுலர் இன்கம்ன்றது அவைலபிள் ஒன்லி ஃபார் அ லிமிடெட் பீரியட். அண்ட் லைஃப் கவரேஜ் 100 yearsக்கு கொடுக்கறதுமே அன்னெசரின்னு சொல்லலாம். இட் லீட்ஸ் டு ஹையர் ப்ரீமியம் காஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இந்த டிராபேக்ஸ் எல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இப்போ இருக்கு. ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா இல்லையான்றதுக்காக ஒரு அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். எப்படி ஒரு வெல் இன்ஃபார்ம் சாய்ஸ் நம்ம எடுக்க முடியும்னா ஒரு தரோ எவாலுவேஷன் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் பண்ணாதான். அதை பேஸ் பண்ணி இந்த பாலிசியோட பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி இதோட IRR இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணி நம்ம கையில் அட் எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 30 year old மேல் இந்த பாலிசியில் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு அஸ்யூம் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்காக. அதுவும் 12.5 lakh sum assured ஓட. பாலிசி டேர்ம் 70 yearsனா ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 8 years, ஆனுவல் ப்ரீமியம் 1 lakh. ரெகுலர் இன்கம் 11th yearலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இது ஒரு கேரண்டீட் இன்கம் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அலாங் வித் கேஷ் போனஸ் ஃபார் லிமிடெட் பீரியட். இந்த கேஸில் 25 years. இந்த பீரியட்க்கு அப்புறம் ஒன்லி கேஷ் போனஸ் தான் கண்டினியூ ஆகும். இது வந்து நான் கேரண்டீட். ஸோ இந்த பாலிசியோட ரிட்டர்ன்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போனால் ரெண்டு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கன்சிடர் பண்ணி தான். லைக் 4%, 8% per annum. இது வந்து worst and best case சினாரியோ குறிக்கிறதுக்கு இது
எந்த விதத்துலையும் கேரண்டீட் கிடையாது, இவ்வளோதான் அதிகமாக வரும் கம்மியாக வரும்னு சொல்கிறது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இதில் இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் 100 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. பட் அது ஒரு ப்ராக்டிக்கல் சினாரியோ இல்லை அப்படின்றதுனால இந்த அனலைசிஸ்க்காக லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 85 இயர்ஸ் வரைக்கும் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போது இந்த பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி 4% ரிட்டர்ன் சினாரியோ, அதாவது வர்ஸ்ட் கேஸில் உங்களுக்கு 2.66% தான் ஐஆர்ஆர். இதே பெஸ்ட் கேஸில் 8% ரிட்டர்ன் சினாரியோவில் 6.30% தான் ஐஆர்ஆர். இப்போது இந்த ரெண்டு ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் லோ ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு இது லெஸ் அப்பீலிங் ஆப்ஷன் கூட சொல்லலாம். அண்ட் கேரண்டீட் இன்கம் ஒரு லிமிடெட் பீரியடுக்கு தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபியூச்சர் இன்கம் மற்ற நான் கேரண்டீட் போனஸஸ் தான் ரிலே பண்ணுற மாதிரி இருக்கு. இன்கமோ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இல்லாததுனால ஒரு பர்ச்சேசிங் பவர் ஓவர் டைம் டிக்ளைன் ஆகிறதுக்குமே சான்ஸ் இருக்கு. லைஃப் கவர் ஏஜ் 99 வரைக்கும் கொடுக்கறதுமே நிறைய இண்டிவிஜுவல்ஸ்க்கு அன்னெசரி தான். இது ஆக்சுவலி இந்த சம் அஷ்யூர்டுமே மேஜர் ஃபினான்ஷியல் நீட்ஸ் மீட் பண்ணுற அளவுக்கு இல்லை அந்த லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணி பார்த்தோன்னா. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், ரெண்டுமே இந்த பாலிசியில் மீனிங்ஃபுல்லாகவோ லெஸ் எஃபெக்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த பாலிசியில் வர ரெகுலர் இன்கம் அப்பீலிங்காக இருந்துமே இன்ஃப்ளேஷனுக்கு அக்கௌண்டடாக இருக்காததுனால ஓவர் டைம் பர்ச்சேசிங் பவர் ரெடியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை விட ஒரு மோர் எஃபெக்டிவ் அப்ரோச் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தா ஸோ நமக்கு அடிக்குவேட் லைஃப் கவரும் வர மாதிரி அண்ட் பெட்டர் இன்கம் ஸ்ட்ரீமும் கிடைக்கிற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் வாங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் இருக்க அட்வான்டேஜ் ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஜஸ்ட் ஒரு லைஃப் கவர் பர்பஸ்க்காக வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்போ 12.5 lakhs சம் அஷ்யூர்ட் இதில் வருது. ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 27,700 rupees ஃபார் 40-year பாலிசி டேர்ம். இந்த ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 72,300 rupees பர் இயர் உங்ககிட்ட இருக்கும். அடிஷ்னலி இந்த ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 5 இயர்ஸில் தான் இதில் இருக்குது. ஏன்னா HDFC பிளானில் 8 இயர்ஸ்க்கு இருக்கும். ஃபுல் 1 lakhமே நம்மளுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸில் அவைலபிளாக இருக்கும் அந்த பட்ஜெட் வச்சு பார்த்தோன்னா. இனிஷியல் இயர்ஸில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஈக்விட்டியில் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஆக்சுவலி டைரக்ட் பண்ணலாம். லைக் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ELSS மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அக்யூமுலேஷன் ஃபேஸஸ்க்கு அப்புறம் முடிஞ்சக்கப்புறமா கார்பஸை ஒரு 7% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ரெகுலர் வித்ட்ராவலுக்காக டைரக்ட் பண்ணலாம். எப்படி HDFC லைஃப் சினாரியோக்கில் இருக்கிற அந்த வித்ட்ராவல் 8% ரிட்டர்ன் சினாரியோவில் வர மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ போஸ்ட் டேக்ஸ் அக்யூமுலேட்டட் கார்பஸ் ELSS ஃபண்டில் 13.06 lakhs வருது. அப்போ அந்த கார்பஸ் 7% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆனுவல் வித்ட்ராவல் 8% சினாரியோ HDFC பிளானில் வர மாதிரி கம்பேரபிளாக இருக்கும். இந்த ஏஜ் ஆஃப் 85 உங்கள் ரிமைனிங் கார்பஸ் 57.29 lakhs இருக்கும். IRR 7.16%. ஸோ இந்த ஃபிக்ஸட் இன்கம் வந்து HDFC பிளானில் இருக்கிறது மாதிரி இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வித்ட்ராவலை நம்ம நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இயர்லி இயர்ஸில் நீங்கள் கொஞ்சம் வித்ட்ராவலை டிலே பண்ணால் கூட அந்த காம்பவுண்டிங் இன்னும் உங்கள் கார்பஸையும் ரிட்டர்ன்ஸையும் என்ஹான்ஸ் தான் பண்ணி கொடுக்கும். ஸோ வித்ட்ராவலை இன்க்ரீஸ் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி ஓவர் டைம் ஆக்சுவலி இன்ஃப்ளேஷனை கவுண்ட்ராக்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ், கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஒரு மோர் ரெசிலியன்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி கிடைக்குது. அப்போது HDFC லைஃப் சன்ஷேப்பர் அட்வான்டேஜ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, வர்த்தா இல்லையான்னு ஃபைனல் டேக்அவே பார்த்தோம்னா இந்த பாலிசி அப்பீலிங்காக இருந்தாலுமே இதோட நேம் சன்ஷேன்றது அக்யூமுலேஷன். ஆனாலுமே இந்த பாலிசி ஒரு எஃபெக்டிவ்லி ஒரு சப்ஸ்டான்ஷியல் கார்பஸ் அக்யூமுலேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணலை. அடிஷ்னலி ஹோல் லைஃப் கவரேஜ் கொடுத்தாலுமே இல்லை சம் அஷ்யூர்ட் இன்அடிக்குவேட்டாக தான் இருக்கு. பர்சனல் ஃபினான்ஸில் நம்மளுடைய ஃபியூச்சர் கோல்ஸ் அண்ட் லியாபிலிட்டிஸை சஃபிஷியண்டாக கொடுக்கக்கூடிய லைஃப் கவர் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி டியூரிங் ஒர்க்கிங் இயர்ஸ். இந்த பிளானோட கீ ட்ராபேக்கே பார்த்தீங்கன்னா லோ ரிட்டர்ன்ஸ், இன்சஃபிஷியன்ட் சம் அஷ்யூர்ட் அண்ட் லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி தான் டு அடாப்ட் டு இன்ஃப்ளேஷன். இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கிறதுனால இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் தவிர்க்கலாம். அதுக்கு பதிலாக ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜியாக இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலர் இன்கம் வரது மாதிரியும் அண்ட் வெல்த் அக்யூமுலேஷனுக்காகவும் உங்கள் சேவிங்ஸை மற்ற சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை லைஃப் கவருக்காக சூஸ் பண்ணிங்கன்னா ஹை கவரேஜ் கூட அஃபோர்டபுள் காஸ்ட்லேயே கிடைக்கும் டு ப்ரொவைட் யூ வித் அடிக்வேட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.